வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்திற்கு செல்கிறார். ஹரித்வாரில் உள்ள பதஞ்சலி பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் உத்தராகண்ட் மாநிலம் உருவான 25ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு டேராடூனில் உள்ள அம்மாநில சட்டப்பேரவையில் நாளை உரை நிகழ்த்த உள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய மலேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஹிஷாமுதீன் உசைன் இந்தியாவை ஒரு வல்லரசு நாடு என்று குறிப்பிட்டார். இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் ஆசியான் அமைப்பு பயனடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாகவும் மகப்பேறு மரணம் இல்லா மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்தார். புதுச்சேரி விடுதலை நாள் விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி விடுதலை நாள் காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளிலும் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைக்காலில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், மாஹேவில் வேளாண் துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி விடுதலை நாளை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் நேற்று தொடங்கப்பட்ட புதுச்சேரி வரலாறு குறித்த அரிய புகைப்பட கண்காட்சியினை இன்று காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். ICC உலகக் கோப்பைக்கான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே இன்று பிற்பகல் 3 மணிக்கு நவி மும்பையில் நடைபெறவுள்ளது. சென்ற வியாழக்கிழமை நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.